ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்ததாக 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வணிகத்திறனும் கணித புலமையும் அறிவுத்திறனும் பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாகியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், உங்களோட புதன், உங்கள் ராசிநாதன் புதனுக்கு மிகவும் உன்னதமான நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன ஸ்தானங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார், உங்கள் ராசி முதல் 12 ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன் தருவார். இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகப்படி உங்களுடைய ராசிக்கு அந்த ஜாதகத்தில் சனி எந்தெந்த நிலையில் நிற்கிறாருன்றதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா சனியோட ஏனைய கிரகங்கள் சேர்ந்துருக்கலாம், தனிச்சு கூட இருக்கலாம், எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் இந்த பலனை தான் செய்வார் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்து இதில் குழப்பம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய ராசி தெரியும், மிதுன ராசி. உங்கள் மிதுன ராசியில் அதுதான் முதல் வீடு. ராசிக்கு முதல் வீடாக நம்ம சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசியிலேயே சனி பகவான், உங்களுடைய நட்பு கிரகமான சனி பகவான் அமரும் போது அவர் வந்து கர்ம காரகன், நீதிமான் அப்படின்ற தன்மைகளுக்கு காரகத்துவம் பெற்றவர் அவர் தான். ஸோ அப்படின்னும்போது வந்து பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நட்டமாகக்கூடாது, நம்ம கூட தொடர்பில் இருக்கவங்களும் நஷ்டமாகக்கூடாது, லாபம் அடையணும், அவங்க காசு அவங்களுக்கு, என் காசு எனக்கு அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு கணக்கீடோடு செயல்படக்கூடிய, தெளிவோடு செயல்படக்கூடிய மனநிலை கொண்ட உங்களுக்கு சனி பகவானும் உங்கள் ராசியில் அமரும் போது ரொம்ப நியாயப்படி, தர்மப்படி தொழில் செய்யணும், ரொம்ப எத்திக்கலான பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம செயல்கள் ஒன்றும் ரொம்ப வந்து தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும், நியாயத்துக்கு உட்பட்டு நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை முதல் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவறு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான கண்டிப்பான தண்டனையை கொடுத்தே ஆகணுன்ற ஒரு உறுதியான மனப்பான்மையை கொடுத்துட்டே இருக்கும். அந்த கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா பழி வாங்குகிற உணர்ச்சின்னு கூட சொல்லலாம். இது பண்ணிட்டாரு, இதுக்கு அவருக்கு நம்ம வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சனி நீதிமான் இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த நீதியை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க செஞ்ச தப்பாக அவருக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரியான சிந்தனையை கொடுத்துட்டே இருப்பார். அது போக ஆயுள் காரகனும் சனி தான். எந்த ஒரு லக்ன ராசியாக இருந்தாலும் கூட சனியோட காரகத்துவங்களில் ஆயுளும் ஒரு விஷயம். ஸோ அந்த ஆயுள் காரகன் ராசியிலேயே அமர்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்காயுளுக்கான அமைப்பு அதுதான். தீர்காயில் உண்டு அப்படின்றது உறுதியாக சொல்லுவாங்க. மிதுன ராசியில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து விடாமுயற்சியோட எந்த செயலையும் செய்யக்கூடியவங்களாகவும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோட, நேர்மையோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாகவும், தீர்க்க ஆயுளோடும் இருக்கக்கூடியவங்களா, தெய்வ பக்தியில் ஒரு சிறந்தவங்களா, எல்லாரும் மதிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராகவும் தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்வாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் சனி அமர்றார். கர்மகாரகன் சனி 2ஆம் இடத்துல அமர்றார், கடகராசியில் அமர்றார் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கு பலிதம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பான முறையில் நடக்கும். அதனால் வந்து எப்பயுமே நல்லதையே சொல்லுங்கன்றதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக இங்கே சொல்லிக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் வந்து கோவத்திலேயோ இல்லை ஒரு விளையாட்டுத்தனமாவோ கூட சொல்லக்கூடிய ஒரு தவறான வார்த்தைகள் வந்து அது சரியாக அது கண்டிப்பான முறையில் நடக்குன்ற பட்சத்தில் அது யாரை பாதிக்கும் அப்படின்னா உங்கள் உறவுல பாதிக்கும். உங்கள் உறவுல பாதிச்சா அது உங்களை பாதித்த மாதிரி தான். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட குடும்பத்தில் அசுப வார்த்தைகளை தவிர்த்துருங்க. தவிர்த்து நல்ல வார்த்தைகள ஒரு எல்லார் மனசும் மகிழக்கூடிய வார்த்தைகள பேசுங்க. அப்படி பேசுனீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, 2ஆம் இடத்துல சனி இருக்கு. சந்திரனுக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல சனி இருக்காருன்னும்போது வந்து, உங்கள மீறி உங்கள வந்து அசுப வார்த்தைகள் பேச வைக்கும். எந்த ஒரு செயல்கள்லயும் எதிர்மறையான விஷயங்கள தான் எடுத்து சொல்ல தோணும். அ ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, இதுல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு, அந்த பிரச்சனைய பத்தி தான் முதல்ல பேச வைக்கும். அத சிந்திக்கணும். எந்த செயலும் நம்ம செய்யும்போது, அதோட 2 பக்கத்தையும் பார்க்கணும். பாசிட்டிவ் சைடையும் பார்க்கணும், நெகட்டிவ் சைடையும் பார்க்கணும். ஆனா, அ நீங்க பாசிட்டிவ் சைட சொல்லும்போதே வந்து நெகட்டிவ் சைட பெருசுபடுத்தி, அ இதெல்லாம் இருக்கு நம்ம பார்த்து பண்ணணும். அப்படின்ற மாரி நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ, அதனால வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லாத அளவுக்கு குறைச்சுக்கணுன்றது தான் வந்து 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் அதான். அ அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. நம்ம பொதுவா சொல்லுவோம், சிம்ம ராசி வந்து சனிக்கு ஆகாத வீடு, பகை வீடு இதெல்லாம் இருந்தா கூட 3ஆம் இடமா ராசிக்கு 3ஆம் இடமா வர்றதுனால, 3ஆம் இடத்து சனி வந்து நல்ல யோக பலன்கள்லாம் செய்வார். இன்னும் ஸ்தான அடிப்படையில உங்க ராசிக்கு ஆ 8, 9க்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்றதுன்றது வந்து ஒரு சிறந்த யோகம் தான். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பயுமே உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிய குடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு சிறந்த நட்பு மிதுன ராசிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். அவரே வந்து உங்களுடைய முயற்சிகள், தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கு. உங்களோட ஆசை, வீரியம், தைரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் பன்மடங்கு உயர்த்தி உங்க செயல்ல வெற்றிய குடுக்குறதுக்கு மிக உறுதுணையா இருப்பாரு அப்படின்றத சொல்ல முடியும். சிலருக்கு வாய்வு சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்கும். பேக் பெயின் இருக்கும். சனி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல அமரும்போது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. அத முன்னமே பார்த்து நீங்க சரி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில சனி பகவான் இருக்காரு. கன்னி ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன்னா புதனுடைய இன்னொரு வீடு தான் கன்னி ராசி. அங்க தான் கன்னி ராசியில தான் புதனும் உச்சம் பெறுவார். உங்க ராசிநாதன் புதன் உச்சம் பெறக்கூடிய வீடுமே கன்னி. அது உங்க ராசிநாதனோட வீடு. அந்த இடத்துல சனி அமர்றாரு. அது வந்து சுகஸ்தானம், வண்டி, வாகனம், தாயார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். அங்க அமரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படின்றத குடுத்துட்டே இருப்பாரு. இதெல்லாம் வந்து கிராஜுவலான ஒரு வளர்ச்சிய குடுத்துக்கிட்டே இருக்கும். மாற்றங்களோட சேர்ந்த வளர்ச்சின்றது தான் சரியா சொல்லணும். 4ஆம் இடத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி இருக்காரு அப்படின்ற பட்சத்தில, நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா வீடு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆ ஒரு ஒரு ஊர்ல இருப்போம், அடுத்த ஊருக்கு போவோம். இந்த மாரி இடமாற்றங்கள்ன்றது ரெகுலரா இருந்துட்டே இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். ஆ கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இத ஆரம்பத்திலேயே கவனிச்சுக்கிட்டோம்னா, எதிர்காலத்த பத்தி பயப்பட வேண்டியது இல்ல. ஆ அது போக உங்க ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில சனி பகவான் அமர்றாரு அப்படின்னா வந்து என்ன பலன் செய்வார்? உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான், உங்க ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல, அதாவது துலா ராசியில அமரும்போது தன்னுடைய உச்ச பலத்த அடைவார். சனி பகவான் முழு உச்சம், அதாவது முழு பலம் பெறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துலா ராசி. துலா ராசி தன்னோட சனிக்கு நட்பு வீடு, உங்களுக்கும் நட்பு வீடு. உங்களுடைய மிதுன ராசிக்கும் நட்பு வீடு. அந்த நட்பு வீட்ல அமரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள எல்லாத்தையுமே ரொம்ப வலுவா அதிகப்படுத்தி குடுப்பார். ஆயுள அதிகப்படுத்துவார். ஆயுள் தீர்க்காயுள் நம்ம ஏற்கனவே வந்து ராசியில இருக்கும்போதும் சொல்லியிருக்கோம். அது போக வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடமான துலா ராசியில் அமரும்போது கண்டிப்பான முறையில டவுட்டே இல்ல. தீர்காயுள் ஜாதகம் தான் உங்களோடது. அதுபோக அந்த சனிக்கே உரிய அந்த நீதி பரிபாலனம், அத வந்து ரொம்ப சரியா செய்யக்கூடிய ஆற்றல குடுத்துரும். ஆ நெறைய மிதுன ராசிக்காரர்கள் வந்து வழக்கறிஞராகவும், நீதிபதிகளாகவும் வந்து சரியான வாதங்கள அதாவது சரியான விஷயங்களுக்காக போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு வழக்கறிஞராகவும், நீதிபதிகளாகவும் இருப்பாங்க அப்படின்றத நான் வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும். அ பக்தியில வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பக்திக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி 5ல் அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பணி யோகம் உண்டு. அ அரசு பணிகளுக்கு இயற்கையா அவங்க போற மாரியான ஒரு சூழல்கள் ஏற்படும். அது போக வந்து சிலருக்கு வந்து அவங்க தந்தையோரோட பணிய வந்து அவங்க அ அவருக்கு அப்புறம் அவங்க அரசு பணிய எடுத்து செய்ற மாரியோ, இல்ல தந்தையோட தொழில எடுத்து செய்ற மாரியோ யோகங்கள்லாம் கூட ராசிக்கு 5ல மிதுன ராசிக்கு 5ல சனி இருக்கும்போது செய்யும்.
புத்திரஸ்தானமாச்சு, ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாச்சு, அங்கே சனி உச்சம் பெறுறது நல்லதா அப்படின்னா பயப்படவே செய்யாதீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் நட்பு, அவர் இருக்கக்கூடிய அந்த துலா ராசியும் சனிக்கு நட்பு வீடு தான். ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து யோகங்களை தான் கொடுப்பார். பெண் குழந்தைகள் கொடுத்து மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாழ வைப்பார். உங்கள் வீட்டில் தங்கி உங்களுக்கான வளர்ச்சியை கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை செய்வார். அதுக்கு அடுத்ததாக வந்து ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி அமரும் போது சனி பகவான் உங்களுடைய நோய், எதிரி, கடன் போன்ற இந்த தொந்தரவுகள் எல்லாம் தீர்த்து நீங்கள் எடுக்கிற செயல்கள் எல்லாம் உங்களை வந்து வெற்றியாளராக்கி உங்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தக்கூடிய செயலை செய்வார். அது போக வெளிநாட்டு யோக பலன்களை கொடுப்பார். வெளிநாடு போகிறது அப்படின்றது ஒரு யோகம் தான். ஸோ அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய 6ஆம் இடத்து சனி இருந்து உங்களுக்கு நல்ல பலன் செய்வார். உங்கள் செயல்களில் எல்லாருமே வந்து வியக்கிற மாதிரி இவ்வளோ அருமையாக கடுமையாக உழைக்கிறாரு, நல்லா பண்ணாருங்க, சந்தோஷமாக நல்லபடியாக நம்ம திருப்தியாக எங்களுக்கு வேலை பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு நல்ல ஒரு வேலையாள்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் வந்து சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது செஞ்சிட்ருப்பார். ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியில் அமரும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு ஆகாத ஒரு பகை கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஒரு சில இடங்களில் குரு சனி சேர்க்கை நல்ல பலன்னு செய்யும். ஆனால் இங்கே உங்கள் ராசிநாதன் புதனுக்கும், அதாவது மிதுன ராசிக்கு அதிபதியான புதனுக்கும் தனுசு ராசிக்குரிய குரு பகவான் பகை, அந்த ராசியில் அமரக்கூடிய சனிக்கும் குரு பகவான் பகை. ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக ராசிக்கும் சரி, ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிக்கும் ஒரு பகையாக வர்றதுனால நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பொருள் இழப்பை ஏற்படுத்திகிட்டே இருப்பார். காரணமற்ற நஷ்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். விரயங்களை கொடுத்துட்டே இருப்பார். உறவு சிக்கல்களை கொடுப்பார். நிறைய உறவுகளை பழக்கி தொடர்ந்து அந்த உறவை தொடர முடியாமல் கட் பண்ணி போகிற அளவுக்கு ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய மிதுனராசிக்காரர்கள் யோசிப்பாங்க, காரணம் இல்லாமல் நல்ல பலனாக வச்சாங்க, திடீர்னு காரணம் இல்லாமல் விலைக்கு போகிறாங்க, நான் ஒன்றும் பண்ணலையே, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனைலாம் கொடுக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான், குருவுடைய வீட்டில் அமரக்கூடிய சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகள். இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சனி அமர்றார். 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்றாரு அப்படின்னா வந்து நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், இந்த பிஹெச்டி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கான ஒரு உயர்கல்வியை அடையக்கூடிய கல்வியால் மதிப்பு பெறக்கூடிய யோகங்களை 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் அமரக்கூடிய ஆயுள் காரகன் சனி கொடுப்பார். மீண்டும் ஆயுள் காரகன் தீர்க்காயில கொடுப்பாருன்றது இது ஒரு அடையாளம். 3 விதத்தில் சனி மிதுன ராசிக்காரர்களுக்கு தீர்க்காயில கொடுக்குறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கும்போது, அதுக்கடுத்தது 5ஆம் இடமான துலா ராசியில் வரும்போது, இங்கே வந்து 8ஆம் இடமான மகர ராசியில் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி தீர்க்காயில் அப்படின்ற ஒரு நிலையை கொடுத்துருவாரு. சில மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்து சனி வந்து சில தேவையற்ற எதிர்மறையான விஷயங்களை யோசிக்க வச்சு ஒரு பயத்தை ஏற்படுத்தி காரணமற்ற பயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இத்தனைக்கும் ஒரு நட்பு கிரகம் தான், எல்லாம் தெரியும். அவங்களுக்குமே கூட அந்த மிதுனராசிக்காரர்களுக்குமே எதுவும் பிரச்சனை இல்லைன்றது அவங்களே ஒத்துப்பாங்க. ஆனால் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு தப்பாக நடக்குமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனநிலை வந்து இருக்க தான் செய்யும், அதை மாற்ற முடியாது. அதை கடந்து லைஃப்பில் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்றதும், மதிப்போட செல்வாக்கோடு இருப்பீங்கன்றதும் உண்மை தான். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம், மிதுன ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் என்னென்னா கும்பராசி. கும்பராசி சனியோடைய இன்னொரு ஆட்சி வீடு. அங்கே இருக்கும்போதும் சனி 9ல் இருக்கும்போதும் ஞானம், ஒரு தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள், அடுத்தவங்களுடைய சமூக நலனுக்காக, மக்கள் நலனுக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல சிந்தனையும், ஒரு நீதி நெறியோடு கொண்ட ஒரு தர்ம நெறியோடு கொண்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அதுக்கடுத்த 10ஆம் வீடு, ராசிக்கு 10ஆம் வீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன ராசி, தொழில் ஸ்தானம். மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானமாக வரக்கூடியது மீன ராசி. மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சனி பகவான் அமரும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்களையும் யோகங்களையும், நிறைய வெளிநாட்டு தொடர்புகளோடு, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரியான துறைகளில் ஈடுபட்டு பெரிய லெவலில் வந்து பொருளீட்டி அதன் மூலிமா சம்பாதித்த பணங்களில் வந்து நம்மளோட குடும்ப தேவைகளுக்கு போக தான தர்மங்கள், புண்ணியங்கள் செஞ்சு நல்ல மனிதர் அப்படின்ற பேர் வாங்கி எல்லாரோடும் வணங்கத்தக்க மனிதர்களாக இருக்கக்கூடிய யோகத்தை 10ஆம் இடத்து சனி கொடுப்பார். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்து சனி யோக பலனை கொடுப்பார் அப்படின்ற உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு உன்னதமான ஸ்தானம் ராசிக்கு 11ஆம் இடம். இந்த மிதுன ராசிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி எந்தெந்த வீட்டிலலாம் பகையாகிறாரோ அந்தந்த வீட்டில் இருந்தால் கூட நல்லது செய்வார். அதாவது இப்போ
ராசிக்கு 3ஆம் இடம் வரக்கூடியது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி சனிக்கு பகை வீடு. அங்க இருந்தாலும் சனி நல்ல பலனை செய்வார். அதேபோல இங்க ராசிக்கு 11ஆம் இடமா வரக்கூடிய மேஷ ராசி சனிக்கு பகை வீடு. அங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்வார். காரணம் என்னன்னா, இந்த 3, 11 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உபஜய ராசிகள். இந்த உபஜய ராசிகள்ல இருக்கக்கூடிய சனி பகவான், நீங்க என்ன செஞ்சீங்கனாலும், அதுல உங்கள வளர்த்து விடுறதுக்கு உதவியா இருப்பாருன்றது தான் அடையாளம். உங்க செயல் யாவலும் உங்களோட துணை நின்று, உங்களுடைய செயலுக்கு உற்ற துணையா இருந்து, உங்களோட வளர்ச்சிக்கு, வெற்றிக்கு உதவியா இருப்பார் அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. இங்க மேஷ ராசியும் அதேதான். ஆனா வந்து ஆரம்ப நிலைகள்ல எந்த ஒரு செயலை செய்யும்போதும் வந்து ஒரு தயக்கத்தையும், தடையையும், ஒரு எதிர்மறையான சிந்தனைகளையும் குடுக்கும். அத மட்டும் நீங்க கொஞ்சம் அளவுக்கு மீறி போக விடாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க நிம்மதியா, சந்தோஷமா லைஃப்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு அடுத்து தான் ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி. ரிஷப ராசி வந்து சனிக்கு நட்பு வீடு தான். ரிஷப ராசியில உங்க ராசிக்கு 12ஆம் இடம் வரக்கூடிய ரிஷப ராசியில சனி இருக்கும்போது, உங்களுக்கு வந்து கடின உழைப்ப குடுக்கும். நெறைய இந்த இரவு நேர பணிகள், நைட் ஷிஃப்ட் வேலைகள பார்க்க வேண்டிய சூழ்நிலை குடுக்கும். தூக்கமின்மைய தரும். தாம்பத்திய வாழ்க்கையில சின்ன சின்ன தொந்தரவுகள குடுக்கும். அது போக வந்து வீண் விரயங்கள குடுக்கும். அ மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நபர்கள், தவறான பழக்கவழக்கங்கள் உள்ள நண்பர்களோட பழக்கத்த கட் பண்ணிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கைக்கு, கணவன் மனைவி வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்தது. உங்களுடைய வருமானம் வந்து நல்ல வழியில போணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, 12ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடியவர்கள் அனாவசியமான நட்புகள தவிர்த்துருங்க. அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள் எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.